வீட்டுக்கு AI அதிகமாக மொபைலில் ஸ்க்ரோலிங் பண்ணுறதுனால நம்மளோட கவனிக்கிற திறன், சிந்திக்கிற திறன், முடிவெடுக்கிற திறன் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இந்த மூளை மழுங்குதலை தான் பிரெயின் ராட்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை 2024 சிறந்த வார்த்தைன்னு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அறிவிச்சாங்கன்னு இதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம். சமீபத்தில் நான் சில கல்லூரி மாணவர்களை மீட் பண்ணேன். அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. பிரெயின் ராட் வீடியோ அவங்களால ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னும், இந்த ஸ்க்ரோல் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளிவரது அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க என்கிட்ட கேட்டதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடிட் செய்யப்படுற இந்த ரீல்ஸை அதிகமாக பார்க்கறத பற்றி நியூராலஜி நிபுணர்கள் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. இதனால நம்ம மூளையோட முன்பகுதியான ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற சிந்திக்கிற பகுதியோட அடர்த்தி குறைஞ்சிடுமா, எதையுமே கவனிக்கவோ நினைவில் வச்சுக்கவோ முடியாமல் போயிடுமா. அமெரிக்காவினுடைய ஒரு புகழ்பெற்ற நரம்பியல் விஞ்ஞானி மேரியான் உல்ஃப் ரீடர் கம் ஹோம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த சொல்றாங்க. மனுஷங்களோட மூளை பார்க்கவும் கேட்கவும் பேசவும் தான் பிறந்த நிலையில தயாரா இருக்குமா. வாசிக்கிறது அப்படிங்கிறது இயற்கையா நமக்கு பிறந்த திறன் இல்லை. ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுத்தும் வாசிப்பும் மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதனால நாம ஏதாச்சும் ஒன்றை படிக்கும்போது நம்ம மூளை இயற்கையில தனக்கு வழங்கப்படாத ஒரு புதிய சர்க்கியூட்டை ரொம்ப கடினமா உழைச்சி உருவாக்கிக்குதான். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குல்ல? நாம ஒவ்வொரு வார்த்தையை வாசிக்கும் போது நம்ம மூளைக்குள்ள ஒரு பெரிய சர்க்கஸ் நிகழ்ச்சியே நடக்குதாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கண்கள் எழுத்துக்களை அடையாளம் காணுது. மூளையினுடைய ஒரு பகுதி அந்த எழுத்துக்களை ஒலியா மாற்றுது. மூளையினுடைய இன்னொரு பகுதி அதற்கு பொருள் தருது. மற்றொரு பகுதி உணர்ச்சியை சேர்க்குது. இது அத்தனையையும் நம்ம மூளையோட முன்பகுதி ஒரு சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் போல ஒருங்கிணைச்சு நடத்துதான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மூளை உழைப்பு நாம அந்த ஒரு வரியையோ வார்த்தையோ படிக்கும் போது நடக்குதுன்னு. ஏன் தீபா, போன்ல வர்ற சின்ன சின்ன ரீல்ஸ், வீடியோஸ் இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மூளைக்கு எந்த உழைப்பும் தேவையில்லை. அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் தான் தருதே தவிர, ஒரு புத்தகத்தையோ இல்ல ஒரு கதை கட்டுரை எடுத்து நம்ம படிக்கணும்னா நம்ம மூளைக்கு கொஞ்சம் மன உழைப்பு தேவைப்படுது. அதுக்கு நம்ம தீவிரமா ஃபோக்கஸ் பண்ணணும். சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி புத்தகத்தை நம்ம படிக்க முடியாது. உல்ஃப் இத ஆழ்ந்த வாசிப்பு, அதாவது டீப் ரீடிங் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆழ்ந்த வாசிப்பு தான் நமக்கு பகுப்பாய்வு திறனையும் மற்றவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிற அறிவையும் விமர்சன சிந்தனையையும் வளர்க்குது. கூடவே தனித்துவமான அழகியல் சிந்தனையும் நமக்குள்ள வளருது. ஏதாவது ஒரு புக்கை படிக்கணும்னாலே மக்கள் பயந்து ஓடுறது நம்ம பார்க்குறோம். 170 வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்க தத்துவ ஞானி ஹென்றி டேவிட் தோரா வால்டன் அப்படின்ற அவருடைய புகழ்பெற்ற புக்ல தனது சமகால மக்களின் மேலோட்டமான வாசிப்பு பழக்கத்தை கடுமையா விமர்சிச்சார். ஆழமான செழுமையான நூல்களை விட்டுட்டு வசதியான அற்பமான கதைகளை மட்டும் மக்கள் படிக்கிறத கண்டு அவர் வருந்தினார். உண்மையான வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு கடினமான உடற்பயிற்சி போன்றது. அதாவது சும்மா கண்ணில் படுறதெல்லாம் படிக்கிறது வாசிக்கிறது இல்லை, மூளையை உழைக்க வைப்பதே உண்மையான வாசிப்பு என்கிறார் டேவிட். இதோட சேர்த்து யோசிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. 120 வருஷங்களுக்கு முன்னாடி தான் கல்வின்றது எல்லாருக்கும் சாத்தியமாச்சு. அப்போ இருந்த இந்த பணக்காரங்களும் அதிகார வர்க்கத்தினருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. சாதாரண மக்கள் கதைகளை படிச்சா சோம்பேறி ஆயிடுவாங்க, உழைக்க மாட்டாங்க அப்படின்னு பழி போட்டாங்க. ஆனா உண்மையில நடந்தது வேறு. சாமானிய மனிதர்கள் கதைகளை படிச்சு எழுச்சி அடைஞ்சாங்க. அவங்களுடைய நிலைமையை தாண்டி புதுசா ஒரு பொன்னுலகத்தை சிந்திக்கும் ஆற்றல் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்களுக்கு நடக்கும் அநீதிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்று சேர தொடங்கினாங்க. கதைகளுக்கு அத்தனை சக்தி இருந்தது. உல்ஃப் இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் தராரு. ஆழ்ந்து சிந்திக்கிற திறன், விமர்சன பகுப்பாய்வு திறன், இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா
நாம ரொம்ப சீக்கிரம் ஏமாற்றப்படுவோம். பொய் பிரச்சாரங்களுக்கும் போலி செய்திகளுக்கும் அடிமையாயிடுவோம். ஆழ்ந்த வாசிப்பு ஒரு தனி மனித நன்மை மட்டும் இல்லை, அது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தின், ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம். சிந்திக்கும் திறனை இழந்த சமூகத்தை எவரோ எளிதில் ஏமாற்றலாம். புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க, அது நம்முடைய உடம்புக்கும் மனசுக்கும் அவசியமான ஒரு மருந்து. தினமும் புத்தகம் படிக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது, நல்ல தூக்கம் வரும், நரம்பு மண்டலம் சீராகும். அது மட்டும் இல்லை, இந்த கதைகள்லாம் படிக்கும்போது மற்றவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய வலியை, அவங்களுடைய மனநிலையை புரிந்து கொள்கிற பரிவு திறன் நம்மிடம் வளரும். இந்த டிஜிட்டல் போதையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சிம்பிளான சேலஞ்சை கையில் எடுக்கலாமா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 45 நிமிடங்கள் நம்ம மொபைலை தூர வச்சுட்டு ஒரு புக்கை படிக்கணும். ரொம்ப ஈஸியான விஷயம் தானே. உல்ஃப் சொல்வது போல, ஜிம்மில் தசையை பயிற்றுவிப்பது போல இந்த தினசரி பயிற்சி தான் நம் கவன தசையை மீண்டும் வலிமையாக்கும். படிக்கும்போது சும்மா படிக்காம இம்பார்ட்டன்ட் லைன்ஸை அண்டர்லைன் பண்ணி அதை நம்ம டைரியில் ஒரு குறிப்பெடுத்து படிக்கணும். இது நம்ம மூளையை சுறுசுறுப்பாக்கும். ஒரே மாதிரியான புக்ஸை படிக்காம அடித்தட்டு மக்களினுடைய வாழ்க்கை, விளிம்பு நிலை மனிதர்களுடைய கதைகள் அப்படின்னு பலதரப்பட்ட புக்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கணும். நம்ம ஊர் பாரதியார் கவிதைகளா இருக்கட்டும், இல்ல புதுமை பித்தன் கதைகளா கூட இருக்கட்டும், இல்ல குழந்தைங்களுக்கு தேவையான இந்த பஞ்சதந்திர கதைகளா இருக்கட்டும், எதை படிச்சாலும் நம்முடைய நோக்கம் ஒண்ணுதான். இந்த டிஜிட்டல் கவலைகளிலிருந்து நம்மளுடைய மனசை விடுவித்து நம்முடைய சிந்திக்கும் ஆற்றலை காப்பாற்றணும். நம்மளை எப்பவும் ஃபோன் ஸ்கிரீன்லேயே வச்சிருக்க இந்த உலகம் சதி செய்யும் போது ஒரு புக்கை எடுத்து முழுசா படிச்சு முடிக்கிறது அப்படிங்கிறது நாம செய்யற ஒரு புரட்சிகரமான செயல். நம்முடைய கற்பனை திறனை நாம தான் காப்பாத்திக்கணும். ஏன்னா படிக்கிற பழக்கத்தை நாம இழந்துட்டா ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான கற்பனை திறனையும் நாம இழந்து விடுவோம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்கிறார் வள்ளுவர். அதாவது மணலை தோண்ட தோண்ட எப்படி நீர் ஊற்று வருதோ அதுபோல மனிதர்கள் நூல்களை படிக்க படிக்க அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் என்கிறார். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய்.